ரொம்ப நாளைக்கு முன்னாடி டைரக்டர் மகேந்திரன் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. ஏகப்பட்ட ஜானர்ஸ் இருக்கு. ஆனா தமிழ் சினிமா ரொம்ப கம்மியான ஜானர்ஸ்ல மட்டும் தான் படம் பண்ணிட்டு இருக்கோம்னு எனக்கு தோணுது அப்படின்னு. இதுல அவரு பல்வேறு ஜானர் அவர் அந்த இன்டர்வியூல மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அது ஒரு பக்கம் இருந்தாலும், எனக்கு ஒரு ஜானர் ஒரு காலகட்டத்தில பயங்கர ஃபேமஸா இருந்தது. அது என்னதுன்னா, கரி வெஸ்டர்ன் கவுபாய் ஃபிலிம்ஸு. ஆக்சுவலா அந்த கவுபாய் ஃபிலிம்ஸ் தான் வந்து எல்லாரும் சொல்லுவாங்க அத. முக்கியமா இன்னும் சொல்லப்போனா, ஜெய்சங்கர் நடிக்கிற கவுபாய் படங்கள். கர்ணன் அவர் தான் டைரக்டர். அவர் தான் இந்த கவுபாய் படங்கள் வரிசையா எடுத்துட்டு இருந்தாரு. ஆக்சுவலா அந்த கவுபாய் படத்துக்கு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அங்க கிளின்ட் ஈஸ்ட்வுட் மாரியான ஆளுகள்லாம் எடுத்துட்டு இருந்த வெஸ்டர்ன் ஃபிலிம்ஸ் தான். அத வந்து அவங்க அங்க ஸ்பெகட்டி வெஸ்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. அத இந்தியனைஸ்ட் வெர்ஷனா பல பேர் டிரான்ஸ்லேட் பண்ண ட்ரை பண்ணாங்க. அண்ட் பல பேர் அந்த இன்ஃப்ளூயன்ஸில் இங்கே படங்கள் பண்ணாங்க. அதில் ஒருத்தர் தான் டைரக்டர் கர்ணன். அண்ட் இந்தியனைஸ்ட் வெர்ஷனாக பண்ணுற அந்த வெஸ்டர்ன் ஃபிலிம்ஸ் எல்லாத்தையும் கரி வெஸ்டர்ன் அப்படின்னு சொல்லி வகைப்படுத்துகிறாங்க. அதில் ரொம்ப முக்கியமான ஆள் டைரக்டர் கர்ணன். அண்ட் குறிப்பாக இவர் ஜெய்சங்கரை வச்சு பண்ண கங்கா திரைப்படம். நீங்கள் இப்போவே அந்த படத்தை போய் பார்த்தீங்கன்னாலும் நீங்கள் ஒரு இந்தியனைஸ்ட் வெஸ்டர்ன் படத்தை பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். அந்த கவுபாய்க்கே ஏற்ற அந்த நிலப்பரப்பு அண்ட் கவுபாய் படங்களில் முக்கியமாக அது வந்து ஒரு நாடோடிகளை பற்றின கதையாக இருக்கும். ஒரு ஒடுக்கப்பட்ட கிராமம் ஒன்று இருக்கும். அந்த கிராமத்துக்கு ஒரு ஹீரோ நாடோடியாக வருவார். அவர் அந்த கிராமத்தையே மறுபடியும் புதுப்பிப்பார். அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைப்பார். அங்கேருந்து மறுபடியும் கிளம்பியா ஒரு இன்னொரு கிராமத்தை நோக்கி போவார். இதுதான் கிளின்ட் ஈஸ்ட்வுட்டோட படங்களில் மெயின் பிளாட்டாக இருக்கும். அண்ட் இதுதான் வெஸ்டர்ன் படங்கள்லேயே வந்து பேஸாக இருக்கும். ஏன்னா நாடோடிகளுக்குள்ளே இருக்கிற பல்வேறு விஷயங்களை வந்து காட்டுவாங்க. அந்த கவுபாய்ங்கிற கல்ச்சருக்குள்ளே இருக்கிற பல்வேறு விஷயங்களை காட்டுவாங்க. அந்த ஷெரீஃபு, துப்பாக்கி, குதிரை அண்ட் அவங்களோட விஷயங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் இந்தியனைஸ்ட் வெர்ஷனாக தமிழ் வெர்ஷனாக கொண்டு வந்தவர் கர்ணன். அவருக்கு அப்புறமா இந்த ஜானரை பெருசாக யாருமே தொடலைன்னு சொல்லணும். அதுக்கப்புறமா அதை தொட்ட ஒருத்தர் வந்து டைரக்டர் செம்புதேவன். இரும்புக்கோட்டை முரட்டசிங்கம் படத்தின் மூலமாக அதை தொட்டார். அண்டு அவர் இந்த இரும்புக்கோட்டை முரட்டசிங்கம் படத்துக்கு கர்ணன் சார்கிட்ட போயிட்டு ஸ்கிரிப்டில் நிறையா விஷயங்களை வந்து ஃபீட்பேக்காக கேட்டிருக்கிறாரு. கர்ணன் அப்போயே வந்து இந்த ஜானர் ரொம்ப வருஷம் கழிச்சு நீங்கள் தான் தொடர்றீங்க, கண்டிப்பாக நல்லா பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி வாழ்த்தி அனுப்பியிருக்காரு. அந்த இரும்புக்கோட்டை முரட்டசிங்கத்திலேயே கங்கா படத்தோட ரெஃபரன்ஸ் நிறையா இருக்கும். பல இடங்களில் கங்கா படத்தோட போஸ்டர் இந்த ஜெய்சங்கரோட கேரக்டர் அங்கங்கே மென்ஷன் பண்ணுவாங்க. அண்டு கிளின்ட் ஈஸ்ட்வுட் அவரை தான் நாசர் கேரக்டருக்கு போட்டிருப்பாங்க. கிழக்கு கட்ட ஈஸ்ட்வுட் அப்படி மாற்றி போட்டிருப்பாரு செம்புதேவன். அதே மாதிரி ஷோலே திரைப்படம் ஹிந்தியில் வெளியான ஷோலே, அதையும் ஒரு வகையில் வந்து ஒரு கரி வெஸ்டர்ன் படத்துக்குள்ளே அடக்கலாம். அந்த படத்தில் இருக்கிற ஸ்டைலு அதெல்லாம் வந்து கொஞ்சம் இதுக்குள்ளே அடங்கும். ஸோ அந்த படத்தோட ரெஃபரன்ஸும் இந்த இரும்புக்கோட்டை முரட்டசிங்கம்குள்ளே இருக்கும். இந்த கோட் சீனெல்லாம் வந்து ஷோலே அமிதாப் பச்சன் ஃபோட்டோ எடுத்து தூக்கி வச்சுருப்பாங்க. அண்டு அந்த இரும்புக்கோட்டை முரட்டசிங்கத்தையே வந்து இது வரைக்கும் ரிலீஸ் ஆன எல்லா வெஸ்டர்ன் படத்தோட ஒரு ஸ்பூஃப்னு நம்ம சொல்லலாம். அண்ட் ஏன் மறுபடியும் இந்த மாதிரி கவுபாய் படங்களையோ இல்லை இந்த வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ் கொண்ட படங்களோ பெருசாக வரமாட்டேன்னு தெரில. பட் கார்த்திக் சுப்புராஜ் அவர் நிறையா வெஸ்டர்ன் ரெஃபரன்ஸ் உள்ள படங்கள் எடுக்கக்கூடிய ஒரு ஆள். அவர் தான் ஜிகர்தண்டா XX கிளின்ட் ஈஸ்ட்வுட்டுக்கு ஒரு பெரிய ட்ரிபியூட் கொடுத்து பாண்டியா வெஸ்டர்ன் அப்படின்ற ஒரு டேக்லைனோட ஒரு படம் ஒன்று பண்ணார். ஏன்னா மதுரையில் இருக்கிற ஒரு வெஸ்டர்ன் படம், மதுரையில் எடுக்கப்படுற ஒரு வெஸ்டர்ன் படம் அப்படின்ற மாதிரி சொல்லி, ஸோ அது ரொம்ப பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருந்தது. ஸோ அந்த ஜானரில் கொஞ்சம் நிறையா படங்கள் வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரியான காட்சிகள் அந்த மாதிரியான சினாரியோஸ்லாம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் அது இந்தியனைஸ்டாக மாற்றக்கூடியதுக்கான எல்லா எலமெண்ட்ஸும் அந்த ஜானருக்குள்ளே இருக்குன்னு நான் நம்புகிறேன்.